எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாய்சா குட்டிக்கு நான் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண போறேன். புதுசா ட்ரை பண்ண போறேன். உங்க வீட்லயும் இது மாதிரி குட்டீஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள குயிக்கா போகலாம். ஓகே, சாய்சா தலை பின்ன ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, உனக்கு ஒத்த ஜடை வேணுமா ரெட்டை ஜடை வேணுமா? ரெட்டை ஜடை வேணுமா என் மகளுக்கு? ஓகே, கிளிப்பை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். என் மகளுக்கு பாத்தீங்களா முடி நல்லா வளர்ந்துருச்சு. இவளுக்கு ஸ்டார்டிங்ல மொட்டை அடிச்சோம். இப்ப எப்பனா ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மொட்டை அடிச்சு. பழனியில தான் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து பார்த்தா அப்ப வந்து குட்டியா தான் இருந்தா. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு முடி வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு மொட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா நோமா அப்படின்னு சொல்றா. மொட்டை எடுக்க மாட்டா. என்ன சைஸா பண்ணலாம்? மொட்டை எடுத்துடலாமா? ஆமா, கலர் அடிக்கணுமா? மொட்டை எடுக்க வேணாமா, முடிக்கு கலர் அடிக்கணுமா? பாத்துக்கங்க என் மக இப்ப சொல்றத. லைட்டா அண்ணாரு பாத்தேன். சாய்சாவுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? தலையே பின்ன விட மாட்டாங்க. அவங்களே கண்ணாடி முன்னாடி நின்று ஏதோ புதுசு புதுசா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு நினைச்சோம்னா இவளுக்கு தலை மட்டும் பின்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு என்ன தெரியல, அவங்களே வந்து ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க தலை பின்ன சொல்லி. ஏன் சைசா? இருடி, தலையை ஆட்டாதடி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேர் வகுடு எடுத்துக்கங்க. கொஞ்சம் குமிமா இந்த மாதிரி எடுத்தாச்சா? ஒரு ஹாஃப் அளவுக்கு வந்து இந்த மாதிரி நேர் வகுடு எடுத்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகே, இந்த மாதிரி ரெட்டச் ஜடை தான் சாய்சா பின்ன சொல்லி இருக்கனால நேர் வகுடு வச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு இருக்கிற ஹேரை வந்து இந்த மாதிரி ஒரு முறுக்கு போட்டுட்டு இந்த கிளிப்பை வச்சே லாக் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா நம்ம இன்னொரு சைடு வந்து பின்னும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, அதனால இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த சைடு தான் நான் பின்ன போறேன். ஓகேங்களா? இப்படியே உட்காரு. ஓகே, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சாய்சா சிக்கே உடைக்க விட மாட்டா. அப்படி வலிக்கும், தலை வலிக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைதியா இருக்குது சமத்து. அப்படியே இருமா. இப்ப இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? கரெக்டா? நான் எடுக்கிறது நல்லாவே தெரியும். எம்மோ இந்த இடத்துல குட்டியா அப்படி ஒரு முடி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டு கரெக்டா இந்த இடத்துட்டே வச்சு ஒரு லைட்டா அப்படி ஒரு சுருட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி டைட்டா ஒரு சுருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கிளிப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி கிளிப்பு வச்சு இந்த இடத்துல அப்படி லாக் பண்ணிக்கிறேன். இந்த கிளிப்பை வந்து லாஸ்ட் டைம் நாங்க வந்து ஷாப்பிங் பண்ண போயிருந்தோமா, அங்கே வந்து இந்த கலர் கலரா இருக்கிறத பார்த்துட்டு சாய்சா குட்டியே விருப்பப்பட்டு வாங்கினாங்க. ஓகே, இதை வச்சு ஒரு நாள் தலை பின்னிடலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இதை வச்சு நம்ம தலை பின்ன போறோம். ஏமோ சாய்சாவுக்கு பிடிச்ச கிளிப்பு. ஆட்டாம இருக்கும் அப்படியே கொஞ்சம். என் மகன்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா தலைய ஒரு இடத்துட்ட வச்சிருக்க மாட்டான், ஆட்டிக்கிட்டே இருப்பா. பூவா எத்தனை பூ இருக்கு அதுல? ஏன் சைஷா, எத்தனை பூ இருக்கு? 5 பூ இருக்கான் என் மகன் சொல்லிட்டா. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கிட்டையும் நம்ம லைட்டா அப்படி ஹேர் எடுத்து இந்த கிளிப்பை வச்சு போடலாம். உங்கள்கிட்ட வந்து குட்டி லப்பர் பேண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது இருந்துச்சுன்னா முடியை எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டே நம்ம போகும்போது இன்னுமே டைட்டா நிற்கும், அழகா இருக்கும். இப்போதைக்கு லப்பர் பேண்ட் எல்லாத்தையுமே சாய்ஸா தொலைச்சிட்டதுனால நான் இந்த பேண்டை வச்சு அழகா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டாவது ஸ்டெப்புக்கு பேலன்ஸ் இருக்கிற ஹேர் லைக் பண்ணிட்டு ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு இருக்க இந்த இடத்துக்கு ஒரு கிளிப். ஓகேங்களா? இப்ப வந்து ரெண்டாவது கிளிப் போட்டாச்சு. சேம்
அகைன் மறுபடியும் நல்லா சீவிட்டுட்டு அடுத்த கிளிப்பை போட ஆரம்பிக்கும். இருக்கு அம்மாட்ட இருக்கு. சாரி சார், கிளிப்பு எங்கம்மா காணாமே அப்படின்னு கேட்கறது. அப்படியே கொஞ்சம் நிமிந்தப்பல இருங்க. இங்க இருக்கிற முடி லைட்டா அப்படி கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு இப்ப இங்க இருக்கிற இந்த முடி ரெண்டையுமே ஒரு சுருட்டிட்டு அப்படியே இங்க சைட்ல கட்டுறான். கரெக்டா இந்த இடத்துலயும் ஒரு கிளிப். ஓகேங்களா, போட்டாச்சு. இப்ப 3 கிளிப் வரைக்கும் போட்டாச்சு. இப்படி சைட்ல வைமா தலைய. என் மக அங்கே இங்கேயே அசைஞ்சுக்கிட்டு இருப்பா, சரியா காமிக்கவே விட மாட்டா. கடைசியா அப்படின்னு பாத்துட்டேன் பாருங்க. இப்ப தொடர்ந்து ஒரு 3 பின் போட்டாச்சு. இதுக்கப்புறமா ஒரு லப்பர் பேண்ட் வச்சு இந்த இடத்துல சும்மா அப்படி ஒரு குதிரை வால் மாதிரி போட்டு. சாய்ஸா, உனக்கு ஸ்கூல்ல யாரை பிடிக்கும்? மிஸ்ஸ பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குமா? ஃப்ரெண்ட் பிடிக்கும். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கூட சண்டை போடுவியா? போட மாட்டியா? சமத்தா இருப்பியா? ஓகே, ஒரு சைடு பாருங்க பின்னியாச்சு. இப்ப சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கம். இப்ப வந்து ஒரு பக்கம் நான் பின்னிட்டேன். சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பின்ன போறேன். கொஞ்சம் நேரா வை தலைய. அப்படியே என் மகளுக்கு எப்படி பின்னிட்டாலும் கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உடனே அந்த தலையை அவுத்துருவா. அந்த ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவா. இது எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படியே இருமா, சாயாத. ஓகே, சேம் அதே மாதிரியே ஒரு முறுக்கிட்டு பிங்க் கலர் கொடுமா சைஷா. ஹாய், கலர்லாம் கரெக்டா என் மக கொடுக்குறா பாத்தீங்களா? பிங்க் கலருக்கு பிங்க் கலரே கொடுத்தா. ஓகே, ஃபர்ஸ்ட் பின் பண்ணியாச்சு. 2 பூ. 2 பூ. 2 பூவா? அதுல எது ப்ளூ கலர் சொல்லு. எது? ஆரஞ்சு கலர் எது? பரவாயில்லையே, சாய்ஸா குட்டி தேறிடுச்சு. கலர்ஸ் எல்லாம் சொல்லுது. என் மகள்கிட்ட இப்படி ஜாலியா பேசிக்கிட்டு தலை சீவினாதான் சீவ விடுவா. கொஞ்சம் கோபமா பேசணும், எந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிடுவா. பாத்துட்டு ஏமா, நான் அப்படி ஒரு கோவக்காரிய பெத்து வச்சிருக்கேன். போடுறா ப்ளூ கலர் கூட. சிரிப்பா பாரு அப்படின்னு. சாய்ஸா சொல்லு, உனக்கு மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா? மம்மி பிடிக்குமா? ஏன் டாடி பிடிக்காதா? ஏன் பிடிக்கல? உனக்கு ஐஸ்கிரீம்லாம் யார் வாங்கி கொடுப்பா? அம்மா வாங்கி கொடுக்கும்பா. இல்லைங்க, நம்பாதீங்க யாரும். மற்ற டயத்துல எல்லாம் கேட்டோம்னா வச்சுக்கோங்க, அவங்க டாடி தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க மேடம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, மம்மி பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் சைஸா? கொடு. கிளிப் அம்மா போட்டுக்கிறேன். இந்த கிளிப் அவ்வளவுதான், 3 கிளிப் தான் போடுறோம். ஓகே, ஃபைனலி 3 கிளிப்பையும் என் மகளை வச்சு ஏதோ கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். என்ன புரியல? அழகா இருக்கா? அழுக்கு இருக்கா? இது அழுக்கு இல்ல, பூவோட டிசைன் அப்படிதான். சரியா? இங்க அப்படியே பூவா? இருடா, இங்க திரும்பி பாரு அம்மா, ஒரு நிமிஷம்.
ஓகே கரெக்டா இருக்கா? ஓகே ஃபைனலி ரெண்டு சைடு இல்லாம சைஷா. ஆமா ஆமா என் சைஷாவுக்கு பூ வைக்கணும். இந்த ஹேர் கிங் பெடர் ஓகே. இருமா இருமா. என்னது எதுடி? என்னது 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 என்னது? என்னது ஒண்ணு இல்ல. சமாளிப்போமா? தலை பின்னியாச்சுங்க. அப்பா பல வகையான போராட்டத்துக்கு பிறகு என் மகளுக்கு தலைய பின்னியாச்சு. நல்லா இருக்கா? இங்க திரும்புமா. ஓகேதான். உனக்கு எது பின்னாலும் அழகாதான் இருக்கு சைஷா. இங்க பாரு. இந்த மாதிரிலாம் எங்க அம்மா எங்க சின்ன பிள்ளையில தலை பின்னும் போது இப்படி சீவி விடுவாங்க. அழகா இருக்கும். ஓகே ஃபைனலா சாய்ஷாவுக்கு ஒரு கியூட்டான ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்லாம் வச்சு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கறத வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சாய்ஸா சொல்லியாச்சு. என்ன சொன்னேன்?